ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை குறித்து படிக்க இருக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தை பற்றி, இந்த வேத புஸ்தகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பற்றி தெரிந்து கொள்ள எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? இருந்தால் உங்க கைகளை உயர்த்தி நீங்க காண்பிக்கணும். அல்லேலூயா. 1 2 3 4 5 6 சரி, நிறைய பேர் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை இந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த வேத புஸ்தகத்தை குறித்து வாசிக்கும் போது, இந்த பைபிளில் நிறைய வேத வசனங்கள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வசனங்களை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 31,173 வசனங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த ஏராளமான வசனங்களில் இதையெல்லாம் யார் எழுதி கொடுத்தது, எப்படி எழுதப்பட்டது, இதில் எதை நான் எடுத்துக்கொள்வது, எதை நான் விட்டு விடுவது, எதை நான் படிக்க வேண்டும், எதை நான் படிக்க கூடாது, எதுவெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படி என்பதை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். முதலாவது விஷயமாக, இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள்ல எவ்வளவு வசனங்கள், என்னென்ன பகுதிகள் ஆண்டவரால் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளால் எழுதப்பட்டிருக்கிறது, எந்தெந்த பகுதிகளை நீங்களும் நானும் வாசிக்கணும், எந்தெந்த பகுதிகளை ஆராய்ந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீஷர்களிடத்துல இந்த ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். நாமும் அதை இப்பொழுது வாசிக்கலாம். யாரும் வாசிக்கிறீங்களா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் என்பவைகள் எவைகள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த வேதவசனம் சொல்லுகிறது, மோசேயினுடைய நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் எழுதின வாக்கியங்களும் சங்கீதங்களிலும் என்று ஆண்டவர் சொல்றார். இதை சொல்லும் பொழுது, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. அப்ப பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில எந்த பகுதிகளை வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது, எந்த பகுதிகளிலே ஆண்டவரை குறித்து எழுதியிருக்கிறது, எவைகளெல்லாம் வேத வாக்கியங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது, இது முதல் 5 புஸ்தகங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. வேதத்தில் முதல் 5 புஸ்தகங்கள் ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமம், இந்த 5 புஸ்தகங்களும் யூதர்கள் மத்தியில மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்பட்டது. இந்த 5 புஸ்தகங்கள் இது மாத்திரம்தான் வாசிக்கணுமா அப்படின்னா ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, தீர்க்க தரிசிகளின் ஆகமங்கள். தீர்க்க தரிசிகள் எழுதின அனைத்து விதமான புஸ்தகங்களும், வேதாகமத்தில் பல்வேறு தீர்க்க தரிசிகள் எழுதின வரலாற்று புஸ்தகங்களும் இருக்கிறது, தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து அந்த 5 அதிகாரங்களுக்கு முடித்த பிற்பாடு, அதற்கு பிற்பாடு வரக்கூடிய யோசுவா தொடங்கி வரக்கூடிய எல்லா புஸ்தகங்களையும் பல்வேறு தீர்க்க தரிசிகளை கொண்டு தேவன் எழுதினார். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் எல்லாம் ஒரு பிரசித்தி பெற்ற தீர்க்க தரிசிகள். அவர்களை இல்லாமல் இன்னும் சாமுவேல் போன்றவர்கள் அநேக தேவ தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். இஸ்ரவேலருடைய வரலாற்று புஸ்தகங்கள், ராஜாக்களின் புஸ்தகத்தை, நாளாகம புஸ்தகத்தை, இன்னுமாக இந்த புஸ்தகங்கள் எல்லாம் தீர்க்க தரிசிகள், அந்தந்த காலத்தில் இருந்த தீர்க்க தரிசிகளை கொண்டு ஆண்டவர் எழுதினார். புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கு. யாருன்னா சொல்ல முடியுமா என்ன புஸ்தகம்னு? புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கு. என்ன புஸ்தகம்? வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷமானது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்ப தீர்க்க தரிசிகள் எழுதின எல்லா வாக்கியங்களும் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது என்று ஆண்டவர் தான் சொன்னார்.
அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொன்னார், சங்கீதங்களிலும். சங்கீத புஸ்தகத்தை நிறைய பேர் எழுதியிருக்காங்க, தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் எழுதியிருக்கிறாங்க, ஊழியக்காரங்களாம் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 சங்கீதம் இருக்கு. இந்த 150 சங்கீதங்களிலும் ஆண்டவர் சொல்றாரு என்னை குறித்து எழுதியிருக்கிறதுன்றார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு கேள்வி, அப்ப புதிய ஏற்பாடு எந்த கணக்குல வருது? அதுவும் வசனத்துல சேர்க்கணும் இல்லையா? நம்ம ரெண்டுல சேர்த்து தான் படிக்கிறோம். அப்போ அதை குறித்து நாம் எழுதுகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு வார்த்தை எழுதுறாரு. 2 பேதுரு 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 15ஆம் 16ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி பேதுரு இங்கே பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய விஷயங்களை உங்களுக்கு எழுதியிருக்கிறார், இவைகள் போல பல காரியங்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனம், எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறார். நிறைய நிருபங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் இல்லையா? அந்த நிருபங்களில் எல்லாம் கர்த்தருடைய வருகை குறித்து அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் பேசுறாரு, அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. பவுல் சொன்ன காரியங்கள் சில விஷயங்களை படிச்சோம்னா ரொம்ப லேசா புரியாது. ஜெபத்தோட பரிசுத்த ஆவியானுடைய துணையோட வாசிச்சாதான் புரியும். கொஞ்சம் கஷ்டமான காரியங்களை அவர் எழுதியிருப்பார். சொல்றாரு, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல, அதை ஒழுங்கா கற்றறியாதவர்கள், விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்கள் அதை புரட்டி விடுகிறார்கள். அவர் எழுதின வார்த்தைகளை புரட்டி விடுகிறது போல சொல்றாரு, தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க என்ன சொல்றாருன்னா வேத வாக்கியத்தோட ஒப்பிட்டு பேசுறாரு. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல பவுல் அப்போஸ்தலன் எழுதின அந்த வார்த்தைகளை புரட்டி விடுகிறார்கள்னு சொல்றாரு. அப்போ நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா பேதுரு இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா மற்ற வேத வாக்கியங்களை போலவே பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்கள் எல்லாமும் கர்த்தருடைய வார்த்தைகளாக எண்ணப்படுகிறதுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது வேத வாக்கியமா இருந்ததுன்னா மற்ற அப்போஸ்தலர்கள் எழுதினது அப்ப என்னவா மாறும்? அதுவும் வேத வாக்கியம் தான். பேதுரு எழுதியிருக்கிறாரு, யோவான் எழுதியிருக்கிறாரு, யாக்கோபு எழுதியிருக்கிறாரு, இப்படி யூதா எழுதியிருக்கிறாரு, இப்படி பலர் எழுதியிருக்கிறாங்களே, அதுவும் என்னதான் வேத வாக்கியங்கள் தான். இப்ப தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களும் சேர்ந்துடுறாங்க. இது இல்லாத ஒரு பகுதி இருக்கிறது, 4 சுவிசேஷ புஸ்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படிக்கும் பொழுது இவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக எழுதினவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தபடியினால அவைகளும் வேத வாக்கியங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு கர்த்தருடைய அப்போஸ்தலனாக இருந்தாரு, மார்க்கு பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த இரத்த சாட்சியா மரித்த ஒரு ஊழியக்காரர், லூக்கா பவுலுடைய பிரயாணங்கள் முழுவதிலும் கூட இருந்தவர், அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்து ஊழியத்தை செஞ்சாங்க. யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான். ஆகவே இவைகள் அனைத்தும் கர்த்தருடைய வேத வார்த்தைகளாக எண்ணப்படுகிறது. அப்ப வேத வாக்கியங்கள் என்று வேதம் குறிப்பிடும் பொழுது பழைய ஏற்பாடு முழுவதையும் புதிய ஏற்பாடு முழுவதையும் இணைந்த ஒட்டுமொத்த வேத புஸ்தகத்தையும் வேத வாக்கியம் என்று வேதம் அழைக்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. சரிங்களா? இப்ப அடுத்த விஷயம், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டது? மனுஷங்கள் கையில எப்படி கொடுத்தாங்க? கடவுளே வந்து நேரடியா எழுதி கொடுத்தாரா? இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கடவுளே வந்து எழுதி கொடுத்தாரா? எங்க வச்சு எழுதி கொடுத்தாரு? இப்படிலாம் கேள்விகள் வருது இல்லையா? சரி, இதை குறித்து நான் படிக்கலாம். இந்த வேத வாக்கியம் எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வேத புஸ்தகத்தை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். இதை வந்து தீர்க்கதரிசிகள் தான் நிறைய எழுதியிருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறாங்க, மோசே எழுதியிருக்கிறாரு, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறாங்கன்னு படிச்சோமே. அவங்க தங்க மனசுக்கு தோன்றினதை, தங்க மனசுக்கு விருப்பமானதை எழுதுனாங்களா அல்ல வேற எப்படி எழுதுனாங்க, என்ன எழுதுனாங்கன்னு சொன்னா இந்த வசனம் சொல்லுது, அவங்க சுயமா எதையும் எழுதல, பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு
அவங்க அதெல்லாம் பேசினாங்க. பேசின விஷயத்த பல இடங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பேசின காரியத்தை என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவர் அப்படின்றத இங்க வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு ஆண்டவர். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்களை கொடுக்கும் பொழுது, சம்பவங்களை காண்பிக்கும் பொழுது, அவங்க பார்த்து முடிக்கும் போது சொல்றாரு, இதை எழுதி வை, இது புஸ்தகத்துல எழுதி வை, மத்தவங்க வாசிக்கட்டும், கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி இதை பலகையில வரைந்து வை, இப்படி எல்லாம் கடவுள் சொல்றார். அப்போ தீர்க்கதரிசிகளோடு ஆவியானவர் பேசும் பொழுது, அவர்களுக்கு விஷயங்களை சொல்லும் பொழுது, அந்த சொல்ற விஷயத்தை எழுதி வைக்க சொல்றார். எப்படி தீர்க்கதரிசிகளோட பேசினாரு பாருங்க. ஒரு விஷயத்தை படிக்கலாம். என்னாகமம் என்கிற புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளோட எப்படி பேசினாங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சோதர கர்த்தர் மகிமைப்படுவதாக. மன்னிக்கிறோம், 12ஆம் அதிகாரம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல நான் படிக்கிறோம் 6வது வசனம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். எப்படி ஆண்டவர் ஆவியானவர் பேசுறாருன்னா, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, தரிசனங்களை காண்பித்து, சொப்பனங்களை காண்பித்து, இவைகளை எழுது என்று அவர் சொல்லும் பொழுது அவர்கள் அதை எழுதி வைத்தார்கள். அல்லேலூயா. ஒரு சிலரோடு ஆண்டவர் முகமுகமாகவும் பேசி இருக்கிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, 7ஆம் வசனத்துல, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். தீர்க்கதரிசிகள் சாதாரணமா இருக்கிற தீர்க்கதரிசிகளோட தரிசனங்களாக சொப்பனங்களாக பேசின ஆண்டவர் மோசேயின் மூலமா பேசும்போது மோசே கிட்ட எப்படி பேசுறாராம்? முகமுகமா, பிரத்யட்சமா, நேரடியா பேசுகின்றேன். அப்போ தீர்க்கதரிசிகள் இடத்துல ஆண்டவர் நேரடியாகவும் பேசியிருக்கிறார், தரிசனங்களில் பேசியிருக்கிறார், சொப்பனங்களில் பேசியிருக்கிறார். அவர்கள் தேவன் சொன்னதை எழுதினார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, என்ன காட்சியை காட்டினாரோ அந்த காட்சியை, அந்த சொப்பனங்களை அவங்க மொழி நடிலே எழுதினாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படிதான் நம்முடைய வேத புஸ்தகம் வந்துச்சு. அப்போ தீர்க்கதரிசிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க வேதத்தை பார்க்கும் பொழுது, இந்த பைபிளை எழுதுவதற்கு ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்தினார். எவ்வளவு பேருங்க? 40க்கும் மேற்பட்டவர்கள். சிலர் ராஜாக்களாக இருந்தார்கள், சிலர் பாத்தீங்கன்னா நல்ல பாடகர்களாக இருந்தார்கள், சிலர் பாத்தீங்கன்னா தத்துவ ஞானிகளாக இருந்தாங்க, சிலர் வரலாற்று ஆசிரியர்களாக இருந்தாங்க, சிலர் சேனை தலைவர்களாக இருந்தாங்க, சிலர் பாத்தீங்கன்னா அரசர் மாளிகையில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் இருந்தாங்க, பல்வேறு நிலையில் இருந்தாங்க. மீன் பிடிக்கிறவர்கள், மீனவர்கள் இருந்தார்கள், செம்படவர்கள் எழுதினார்கள், விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் எழுதினார்கள், ஏழை மக்களும் எழுதினார்கள், சமுதாயத்தில் உயர்ந்தவர்களும் எழுதினார்கள். அல்லேலூயா. எப்ப எழுதுனாங்க? எவ்வளவு நாள் எழுதுனாங்க? ஒரே நாள்ல, ஒரே மாசத்துல, ஒரே வருஷத்துல எழுதிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படி எழுதல. முதல்ல கடவுள் தரிசனம் கொடுத்து முதல் வேதத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை எழுதினவர் மோசே. மோசேயின் காலத்தை வேதாகமத்துல பார்க்கும் பொழுது ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1450-60 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்துல அவர் எழுத தொடங்கினாரு முதல் புஸ்தகத்தை. அதுக்கப்புறம் ஆதியாகமத்தை எழுதினாரு. அதுக்கப்புறம் லேவியராகமெல்லாம் எழுதிட்டு வர்றார். ஆனால் மோசே ஒரு காலத்துல மரித்து விட்டார். அதற்கு பிற்பாடு யோசுவா வந்தார். அதற்கு பிற்பாடு தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தரும் எழும்பினாங்க. அவங்க காலத்துல நடந்த சங்கதிகளை அவங்களை கொண்டு எழுதி அதை பத்திரப்படுத்தி தோல் சுருள்களையும் கற்பலகைகளையும் களிமண் பலகைகள்லாம் எழுதப்பட்டு சேகரிக்கப்பட்டு தோல் சுருள்ல எழுதப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பத்திரமா சேகரிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பழைய ஏற்பாடு மட்டும் இருந்தது. ஆனா ஆண்டவருடைய காலத்துக்கு பிற்பாடு சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதினாங்க, நிருபங்களை எழுதினாங்க, தீர்க்க தரிசனம் யோவானுக்கு வெளிப்பட்டது. இதெல்லாம் எழுதி முடிக்கும் போது கிபி முதல் நூற்றாண்டே முடிஞ்சு போச்சு. இதுல ஒரு 100 வருஷம், அதுல ஒரு 1450 வருஷம் 60 வருஷம் கணக்கு போட்டா கிட்டத்தட்ட ஏறக்குறைய 1600 ஆண்டு கால இடைவெளியில இந்த புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
1600 வருஷ கால இடைவெளியில 40க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் சந்திச்சது இல்ல, ஒருத்தர் பார்த்தது இல்ல, ஒருத்தர் பேசினது இல்ல, வேற நாட்டுல இருந்தாங்க. முன்பின் சந்தி இன்னைக்கு இருக்கிறது போல டெலிபோன் வசதியோ மொபைல் போன்லாம் இன்னைக்கு கிடையாது. ஆனா அவங்க எழுதின விஷயங்கள் எல்லாம் ஒன்று போல தேவ மகிமைக்கென்றே எழுதி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த புஸ்தகத்தை எழுதினவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் உண்மையான இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் யார் என்பதை நாம் வேதத்திலே சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது வேதாகமத்தினுடைய உண்மையான ஆசிரியர் யார் என்பதை வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தினுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் தான் அவங்களுக்கு தரிசனங்களை கொடுத்து, காட்சிகளை கொடுத்து, சம்பவங்களை கொடுத்து, சரித்திர நிகழ்வுகளை எழுத சொல்லி ஏவுதல் கொடுத்து எல்லாத்தையும் எழுதி வச்சாங்க. அப்போ ஆவியானவர் தான் எழுத நினைச்சதை தம் பிள்ளைகளை அழைச்சி அவங்களுக்கு தரிசனங்களும் சொப்பனங்களையும் கொடுத்து எழுதி நம்ம கிட்ட சேர்த்திருக்கிறாரு. ஆமென். அப்ப வேத புஸ்தகத்துடைய எந்த ஒரு பகுதியை நம்ம என்ன செய்யக்கூடாது, தள்ளக்கூடாது. ஆமென். அனைத்தும் தேவனுடைய ஆவியினாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, எதுக்காக இந்த புஸ்தகத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் சேகரிச்சு பாதுகாத்து கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு? எதற்காக பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? யாராச்சும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படவும் கையில உயர்த்துங்க. ஆமென். பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷம். பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 இருந்து நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அது சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்ற. எதுக்காக இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தை உடையவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகின்ற பொழுது அந்த விசுவாசத்தோடு சேர்ந்து இன்னொரு காரியமும் கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க வேத எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வேதத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தாருன்னா, கர்த்தராகிய இயேசுவை நாம் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நாம் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆமென். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதி முடிக்கும் போது எழுதுற. இந்த 2 தீமோத்தேயு அப்படியே வச்சுக்கோங்க, திரும்பி அங்க வரப்போறோம். யோவான் எழுதின புஸ்தகத்துல, சுவிசேஷ புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் சொல்றாரு, எதுக்காக இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்குன்னா, யோவான் 20:31ல இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த வேத புஸ்தகத்தை நாம் வாசிப்பதினாலும் தியானிப்பதினாலும் இந்த சத்திய உபதேசங்களை கேட்பதினாலும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக பரலோகத்தின் ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி இந்த புஸ்தகத்தை கரத்திலே சேர்த்திருக்கிறார். அதனால ரோமர்ல எழுதும்போது 10ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுவார் 17ஆம் வசனத்துல, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அது நிமித்தமாக அவர்கள் விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாய் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 5ஆம் அதிகாரம் 39ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறீர்களே. யூதர்களை பார்த்து சொன்னாரு. யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பைபிளை படிச்சு 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 மேதாவிகளை ஆயிட்டோம்னா நாம ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம் நினைச்சாங்க. இன்னைக்கும் கிறிஸ்துவத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பைபிள்ல நாங்க பெரிய ஞானிகள், நாங்க பெரிய விஞ்ஞானிகள், பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் அப்படின்னு இருந்தா போதும், நாங்க பெரிய ஆள் நினைச்சுக்கிறாங்க. வேதத்தை ஆராய்ந்து படிப்பதின் நோக்கம் என்ன என்பதை சொல்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்கள் அவைகளே. என்னை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளலனா, என்னை அறிகிற அறிவை நீங்கள் அடைந்து கொள்ளலனா, என்னை விசுவாசிக்கிற விசுவாசத்துக்குள் நீங்க வரலனா,
நீ வேதத்தை நீங்க வாசிக்கிறதுனாலயோ வேதத்தை தியானிக்கிறதுனாலயோ நீ நித்திய ஜீவனை பெற முடியாது. அல்லேலூயா. அப்படியானால் வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? நம் ஆண்டவர் யார் என்பதையும் அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதையும் அவருடைய தியாகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்துக்கு முன்பாக வருவதற்கு முன் அவர் எப்படி இருந்தார், எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், ஏன் என் பாவத்துக்காக அவர் மரித்தார், அவர் எனக்காக செய்திருக்கிறது என்ன, இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிறது என்ன, எனக்காக செய்ய போகிறது என்ன, யார் அந்த தேவன், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து மனித குலத்தின் மீட்புக்காக என்னுடைய மீட்புக்காக ரத்த சிந்தின அந்த தேவனை பற்றி அறிந்து கொள்வதனால் தான் நித்திய ஜீவன் உண்டாகிறது. அல்லேலூயா. அதான் சொன்னாரு வேத வாக்கியத்தை பற்றி 2 தீமோத்தேயு 3:15 வாசிச்சோம் இல்லையா? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை உன் சிறு வயது முதல் நீ அறிந்திருக்கிறாய் என்று தீமோத்தேயுக்கு சொன்னார். இப்ப வேத வாக்கியங்களை நாம் எதுக்கு படிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவை அடைந்து ரட்சிப்பை சுதந்திரித்து நித்திய ஜீவனை பெற்று என்றென்றைக்கும் கர்த்தரோடு வாழ்வதற்கான கிருபையை பெறுவதற்காக. தொடர்ந்து அவர் வாசிக்கும் போது எழுதும்போது சொல்றாரு 16ஆம் வசனத்துல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். தேறினவன்னா என்ன அர்த்தம்? ஐயா, தேறினவன்னா என்ன அர்த்தங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேறினவன் வார்த்தை கேட்டிருக்கீங்களா? தேறினவன்னா யாருங்க? எல்லாம் அறிந்தவன். வெரி குட். தேர்ச்சி பெற்றவர்கள். ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது இந்த தேறினவன் என்கிற வார்த்தைக்கு பெர்ஃபெக்ட், a perfect man. perfect man அப்படின்னா குறையில்லாதவர்கள், நிறைவானவர்கள். நாமெல்லாம் குறை உள்ளவர்கள். நம்மை நிறைவாக மாற்றுவதற்காக கர்த்தர் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன், நாம் ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் குறை உள்ளவர்களாக இப்பொழுது இருக்கிறோம். இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்காக கர்த்தருடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. குறை உள்ளவர்களை நிறைவாக்குவதற்காக, பூரணப்படுத்துவதற்காக, பரிபூரணம் அடைய செய்வதற்காக ஆண்டவர் இந்த வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். முதல் விஷயம் தேறினவனாக. இரண்டாவது விஷயம் இங்க நாம் படிக்கிறோம், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. நற்கிரியைகளை செய்ய அப்படின்னா நன்மை செய்ய தகுதி உள்ளவர்களா இருக்கும்படியாக. நன்மை எது? அப்ப நன்மை எது, தீமை எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அதை வாசித்து தியானிப்பதனாலதான் நன்மை எது என்பதையும் தீமை எது என்பதையும் ஆண்டவர் நமக்கு காட்டுவாரு. நன்மையை நாம் பற்றி கொண்டு தீமையை விட்டு விலக வேண்டும். தீமை எது என்று தெரிஞ்சாதான் விலக முடியும். அப்ப நன்மை எது தீமை எது என்று கர்த்தர் வகையறுத்து கொடுத்திருக்கிறார். அவருடைய வேத புஸ்தகத்துல அவருடைய பிரமாணங்களில நன்மை தீமையை வகையறுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில விஷயத்தை வாசிக்கிறேன். தீமைனா என்னது, எதெல்லாம் தீமை என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய பிரமாணங்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாம இயல்பு வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில வாசிக்கும் போது சில காரியங்களை பவுல் அப்போஸ்தலர் எழுதுறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்ப கெட்ட விஷயம் எது? பொய் பேசுறது கெட்ட விஷயம். நல்ல விஷயம் எது? மெய் பேசுறது நல்ல விஷயம். ரைட்டுங்களா? அடுத்தது 28ஆம் வசனத்துல சொல்றாரு, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. இதுல நல்ல விஷயம் எது, கெட்ட விஷயம் எது? திருடுறது கெட்ட விஷயம், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது நல்ல விஷயம். ரைட்டுங்களா? அடுத்தது 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். இதுல எது நல்ல கெட்ட விஷயம், எது நல்ல விஷயம்? கெட்ட வார்த்தை பேசுறது கெட்ட விஷயம், நல்ல வார்த்தை பேசுறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை பேசுறது நல்ல விஷயம். ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு லிஸ்ட் போட்டு நமக்கு பல இடங்களை கொடுத்திருக்கிறாரு. 31ஆம் வசனத்துல பாருங்க, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்ப நமக்குள்ள கோபம் இருக்கும், கசப்பு இருக்கும், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்குணம், இதெல்லாம் என்ன செய்யணுமா? தவறான விஷயங்கள் நம்மை விட்டு, அதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. நம்ம பைபிளை படிக்கலாம் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நல்ல விஷயத்தை சொல்றாரு. எப்படி நல்ல விஷயம்?
அடுத்த வசனம் 32 பேசுது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும். தயவுனா என்னது? மற்றவங்களுக்கு நல்லது நன்மை செய்கிறது, மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லதை செய்யணும்னு ஒரு எண்ணத்தோட இருக்கணும். ஏசப்பா நம்மளை செய்ய வச்சிருவார். ஆமென். தயவாயும் மன உருக்கமாயும். ஆண்டவர் பற்றி பல இடங்களை வாசிக்கலாம். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். நம்ம கிட்ட அந்த மனதுருக்கம் இருக்கா? நம்ம பிள்ளைகிட்ட மனதுருக்கமா நடக்கிறோமா? மனைவி கிட்ட, கணவர்கிட்ட, சமுதாயத்துல பழகிறவங்க கிட்ட மனதுருக்கம், மன கடினப்பட்டவளா நம்ம மாறி இருக்கிறோம். அப்ப ஆண்டு சொல்றாரு, எப்ப நீ இப்படி இருந்தீங்கன்னா பரலோகம் வர முடியாது, நீ கொஞ்சம் மாறணும்பா. எப்படி ஆண்டவரே? என்ன போல மனதுருக்க முடிய மகனா மகளா மாறுப்பா. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னி. நம்ம ஏற்கனவே கால மன்னிப்பு பத்தி நிறைய படிச்சிட்டோம். அப்போ மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து மன்னித்தது போல என்ன செய்யணும்? மன்னிக்கிற மனதுடையவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அடுத்த பாருங்க, 2வது வசனம், 1 எபேசியர் 5:2 வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்னா இந்த வேத வசனத்தெல்லாம் படிக்கும் போது நல்லது எது கெட்டது எதுன்னு வகையறுத்து கெட்டதையெல்லாம் விடுவதற்கு கர்த்தர்கிட்ட செபிக்கணும். ஆண்டவரே, இந்த கெட்டதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் விட்டுறணும்ப்பா. இந்த நல்லதெல்லாம் என்கிட்ட இல்லை, அதை நான் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. யாருமே நல்லவங்க கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்க. நானும் நல்லவங்க கிடையாது, நான் சொல்றேன். அப்போ என்னையும் நான் எங்க தெரிஞ்சுக்கிறேன்? பைபிள்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, இதெல்லாம் தப்பு போல, அதெல்லாம் விட்டுறணும். ஓ, இதெல்லாம் நல்லது போல, அதெல்லாம் செய்யணும்ன்றது எங்க இருந்து கத்துக்கிறோம்? கர்த்தர் இந்த புஸ்தகத்தின் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்க போறோம். அதே தொடர்ச்சியாக அங்க பாத்தீங்கன்னா 2 விஷயம் படிச்சோம். தேறினவனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்க அவைகள் 17ஆம் வசனம், அவைகள் உபதேசத்துக்கும். பைபிள் எது கொடுத்துருக்கிறாரு? உபதேசிப்பதற்கு. எதை செய்யணும்? எதுக்கு உபதேசம்? நன்மையை செய்யணும், தீமையை விடணும், குறைவும் நீங்கணும், நிறைவாய் மாறுவதற்கு ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு பல உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அவரே இந்த பூமிக்கு இறங்கி தம்முடைய சொந்த விரலால 10 கட்டளையை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அநேக பரிசுத்தவான்களுடைய சரித்திரங்களை எழுதியிருக்கிறாரு. அவர்கள் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் நம்முடைய நன்மைக்காக, அவர்கள் செய்த தவறு நாம செய்யாம அவங்க வாழ்ந்த விசுவாச வாழ்க்கை நாம வாழ்றதுக்கு நமக்கு ஆலோசனை உபதேசமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுதான் பாருங்க, கடிந்து கொள்ளுதலுக்கும். கடிந்து கொள்ளுதலுக்கும். கடிந்து கொள்ளுதல்லாம் இருந்தது நம்ம பாஷையில திட்டுறது. பைபிள் படிச்சீங்கன்னா சில நேரங்களில் பைபிள் நம்மளை திட்டும். எத்தனை பேர் பைபிள் திட்டுறத வாங்கியிருக்கீங்க? பிரைஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் நிறைய முறை. ஏன்னா என்னுடைய குறை அது பேசும். இப்போ படித்தோம் இல்லையா, கெட்ட வார்த்தை பேசாத, புறம் கூறாத, முறுமுறுக்காத. சில பேர் எந்நேரம் உண்மையாவே இருப்பாங்க, வாய் திறந்து கூட பேச மாட்டாங்க. சில பார்த்தீங்கன்னா எந்நேரம் தேவையில்லாத பேசிக்கிட்டே இருப்பாங்க, வர்த்தம் இல்லாத பேச்சு பேசுவாங்க. ரெண்டுமே கூடாது. அளவா பேசணும், எல்லாரையும் பார்க்கணும், சிரிக்கணும். ஆமாம், நான் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு காரியம் இருக்குதான். ஆஸ்திரேலியா மக்கள் ரோட்ல நடந்து போனாலும் எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் ஒரு முதல்ல செய்யற விஷயம் ஸ்மைல் பண்ணுவாங்க. எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான். யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது இல்லை. ஆனா அவங்க நாட்டுல ஒரு வழக்கம், யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு சின்ன சிரிப்பு, புன் சிரிப்பு. நம்ம நாட்டுல அது இருந்துச்சு ஒரு நாட்டுக்கு, மறைஞ்சு போயிடுச்சு. என்ன, நம்ம எல்லாரும் கையெடுத்து வணக்கம் சொல்லுவோம், ஆனா எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம். ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு பாடம். அந்த ஆஸ்திரேலிய மக்கள் யாரை பார்த்தாலும் அப்போ நாம என்ன செய்யக்கூடாது? ஒரு புன்முறுவலோட எல்லாரையும் பார்த்தா வாங்க ஸ்தோத்திரம், ஒரு சிரிப்பு, ஒரு சின்ன சிரிப்பு, அவ்வளவுதான். அதனால நமக்கு ஒன்றும் குறைய போறது ரைட்டுங்களா? அப்போ வசனம் சொல்லுது இந்த இடத்துல, அவைகள் கடிந்து கொள்ளுகிறது, நம்முடைய குற்றங்களை கடிந்து கொள்ளுகிறது, நம்முடைய பாவங்களை கடிந்து கொள்ளுகிறது, நம்முடைய தீமைகள். நம்ம படிச்சுட்டு இருப்போம், நம்ம தப்பு செஞ்சுட்டு வந்திருப்போம், பைபிள்ல இருந்து ஒரு கதையை படிப்போம், அந்த கதையில பார்த்தா அந்த தப்பு வரும். அப்ப அந்த தப்பு செஞ்சவங்களை கடவுள் எப்படி தண்டிக்கிறாரு, இல்லை எப்படி அவங்களுக்கு கடிந்து கொள்றாரு, அந்த கடிந்து கொள்றதுல நாம ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் அவர் திருந்துறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த திருந்துற வேலையை நாம செய்யணும். ஒருவேளை கீழ்ப்படியவே இல்லை, கடைசி வரைக்கும் கீழ்ப்படியில, அவங்க வாழ்க்கை முடிவு எப்படி இருக்கும் அதை பார்த்து நாமளும் கீழ்ப்படியாம இருந்தாம மனம் திரும்பணும் என்ற ஒரு எண்ணத்தை பெற்றுக்கொள்ள இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சீர்திருத்தலுக்கும். வெறுமனே சீர்திருத்தல் அப்படின்னா ஒரு காரியத்தை சரியா செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறது. தப்பு 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 தப்புன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அதை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்கணும். நான் 100 முறை செஞ்ச தப்பு ரைட்டு, ஒரே ஒரு முறை அதை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்கலாம்ல.
நிறைய பேர் நம்ம கிட்ட அது இருக்காது. இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இவன் செஞ்ச தப்பு, இவன் செஞ்ச தப்பு, இவன் செஞ்ச தப்பு. சரிங்க, எதுங்க கரெக்ட் நமக்கே தெரியலனா நம்ம குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ பைபிள் நமது தப்பையும் உணர்த்துது, சரியையும் காட்டுது. இப்போ ரெண்டுத்தையும் நான் படித்த தப்பு எது சரி எதுன்றதை ஒரு உதாரணத்துக்கு நம்ம சாம்பிள் படித்தோம் இல்லையா? ஆமாம். சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும், நீதினா என்ன, நேர்மனா என்ன, நியாயனா என்ன என்பதை பைபிள் கற்றுக் கொடுக்கும். யார் உண்மையா பைபிளை படிச்சு அது சொல்ற உபதேசத்தை கேட்குறாங்களோ அவங்க உண்மையிலேயே நீதியா நேர்மையா நியாயமா நடக்கும். நாங்கள் ஊழியத்தில் பக்கத்தில் இருக்கிற கிராமம் அத்திப்பட்டில் நிறைய நாட்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ எங்களோட ஒரு போதகர் ஊழியத்துக்கு வருவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் ஒரு வேன் எடுத்துகிட்டு வருவார். இந்த வேன்லேயே ஸ்பீக்கரு ஆம்ப் எல்லாம் எடுத்துன்னு வருவார். அப்போது நாங்கள் சில நேரங்கள் ரோடுகள் வீதிகளெல்லாம் வச்சு மீட்டிங் போடுவோம். அப்போது பக்கத்து வீட்டில் யார் வீட்டிலனா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு கரண்ட் வாங்கி மீட்டிங் போடுவோம். அப்போது ஒரு 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 சிலர் சொன்னாங்க, இந்த இடத்துல போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், கரண்ட்டு ஆனால் அந்த இடத்துல இல்லை. அப்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து லைன் அடிச்சு தரோம், நீங்கள் போடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஈபியில் வேலை செய்கிறவங்களே சொன்னாங்க. அப்போ அந்த பாஸ்டர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஈபியில் முறைப்படி பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நாங்கள் அதுக்கான பணத்தை கட்டிடுறோம், நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க, பர்மிஷன் வந்து கஷ்டம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் வாங்கி தரோம், நாங்கள் தான் லோக்கலில் தானே இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் அவர் முடியவே முடியாதுன்ட்டாரு. நாங்கள் அங்கே கூட்டம் போடவே இல்லை. ஏன்னா அரசாங்கம் ஒரு சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்தை மீறி செய்யக்கூடாதுன்றதுல அந்த போதகர் வந்து அதில் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் மீட்டிங் போடலாம். பல இடத்துல தெருத்துலாக போட்டோம். ஆனால் அந்த முக்கியமான இடம், நல்ல இடம், நிறைய மக்கள் கூடுவாங்க, சூப்பராக மீட்டிங் நடத்தலாம், ஃப்ரீயாக எல்லாமே பண்ணித்தரேன்றாங்க. ஆனால் கரண்ட் மட்டும் இல்லை, போடவே இல்லை. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வேதத்தை ஆழமாக படிக்கிற பிள்ளைங்க, நம்ம கூட படிக்கிறோம், நம்மளாம் என்ன அந்த அளவுக்கு மாறல, இந்த வேதத்தை ரொம்ப ஆழமாக படிக்கிறவங்க நீதி நியாயம் நேர்மையை விட்டு விலகிறதே இல்லை. உலகத்தில் பேருக்காக புகழுக்காக வருமானத்துக்காக கொஞ்சம் பேர் இது ஆதாய தொழிலாக எடுத்துட்டு செய்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்கள பற்றி பைபிள் பேசலை. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி வாழணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்ற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது நீதியை படிப்பிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ இந்த வேத புஸ்தகம் எதுக்காக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு காரியத்தை படிக்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த வேத புஸ்தகம் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு செய்யுங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அங்கே பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு காரியம் உருவாகுதான். அது என்னன்னா, வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இந்த வேத வசனத்தை ஒருத்தவங்க வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு பொறுமை உண்டாகும், அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகும், அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். ஏன் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உள்ளத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை சமாதானத்தையும் ஏற்படுத்துவதற்கு இந்த பைபிளை கொடுத்துருக்கிறார். உலகத்துல எல்லாம் சமாதானம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளும் சமாதானம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. உலகத்தார் கர்த்தருடைய வார்த்தை பற்றி தெரியாது, அறியாமல் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளும் பைபிளை மதிக்கிறது இல்லை, அதை வாசிக்கிறது இல்லை, அதை தியானிக்கிறது இல்லை. அதனால நம்பிக்கை இழந்து, ஆறுதல் இல்லாம, பொறுமை இல்லாம, பொறுமை இழந்து, நம்பிக்கை இழந்து, சமாதானம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், அவருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்தால், தியானத்தோடு ஜெபத்தோடு தினந்தோறும் வாசிக்கிற அனுபவம் உடையவர்களாக இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார், பொறுமையை தருவார், உங்களுக்கு நம்பிக்கையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்தது போல நாலாவது ஒரு காரியம் இருக்குதுங்க. இந்த வேத வசனத்தை படிக்கும்போது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? பைபிள் படிக்கும்போது சில காரியம் புரியாது. எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருதா? ஐயா எல்லாமே புரியுமா? எல்லாமே புரியுமா? புரியாது. சில விஷயங்கள் புரிவதில்லை. சில இடங்களில் சில குழப்பங்கள், சில கேள்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று இல்லை. அப்படினால் இதை நான் புரிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்?
புரிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? முதல் ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தை நான் புரிந்து கொள்வதற்கு வசனம் சொல்லுது, 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணுமா? இந்த பைபிளை புரிந்து கொள்வது. நான் எப்படி படிக்கணும் அது போயிடல அப்படின்னா, மனோவாஞ்சையாய் படிக்க வேண்டும். எப்படி படிக்கணுமா? மனவாஞ்சையோடு படிக்க வேண்டும். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது எழுதுறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா இதே வார்த்தையை சொல்றாரு, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்றாரு. வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது இந்த வேதத்துக்கு ஒரு பேர் வேற கொடுக்கிறாரு, களங்கமில்லாத ஞானப்பால்ன்றாரு. அந்த ஞானப்பாலை எப்படி வாசிக்கணுமா? வசனம் சொல்லுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? வாஞ்சையோடு படிக்கணும். அதே வார்த்தை தான் அப்போஸ்தலர் 17:11 வாசித்தோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் மனவாஞ்சையோடு படிக்கணுங்க. இன்னொரு இடத்துல இதை விட இன்னும் ஆச்சரியமா எழுதுறாங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 4ஆம் வசனத்துல வசனம் சொல்லுது, அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடு. பைபிளுக்குள்ள அநேக ஆசீர்வாத புதையல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், நாம் கையிடுகிற வேலைகள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான ஆலோசனை வழிமுறைகள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை எப்படி தேடணுமா? பைபிள் சொல்லுது, புதையல்களை தேடுகிறது போல தேடணுமா. ஆமென். அப்போ இந்த இடத்துல நம்ம முதல் விஷயம் பார்க்கிறோம், பைபிளை நம்ம படிக்கும் போது வாஞ்சையோடு படிக்கணும். அந்த புதையல்களை தேடுகிறது போல தேடி படிக்கணும். அந்த 17:11 மறுபடியும் வாங்கின இன்னொரு விஷயமும் அதுல இருக்கு. அப்போஸ்தலர் 17:11 நாம முதல் விஷயம் படிச்சோம், வாஞ்சையாய் மனோவாஞ்சையாய் படிச்சோம் இல்லையா? அடுத்து ஒரு வார்த்தை அங்க வருது. அப்போஸ்தலர் 17:11 வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நற்குணசாலிகளாய் மாற்றுகிறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து படிச்சாங்க. பைபிள் எத்தனை நாள் படிக்கணும்? எத்தனை நாள்? தினந்தோறும் படிக்கணும். கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்தா அன்னைக்கு தான் படிப்பாங்க, கொஞ்சம் பேர் அன்னைக்கும் படிக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, நம்ம பைபிள் வாசிக்க சொன்னா நம்ம பிள்ளைங்களா கூட இருந்தாங்க, யாரும் என்ன செய்யறது இல்லை, எடுத்து உடனே வாசிக்கிறது இல்லை. பைபிளை நாம் என்னைக்கோ ஒரு நாள் படிக்கிறதும் நேரம் கிடைக்கும் போது படிக்கிறதும் முக்கியம் கிடையாது. அதை பாட புஸ்தகத்தை போல நம்ம படிக்கணும், தினந்தோறும் படிக்கணும். ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான், ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்கன்னா அவங்க அந்த பாட புஸ்தகத்தை எப்படி கண்ணும் கருத்துமா படிக்கிறாங்களோ அது போல கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் தினந்தோறும் அதை ஆராய்ந்து படிக்கிறார்களோ அவர்களுடைய குணம் நற்குணம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவங்க துர்க்குணம் எல்லாம் முற்றிலுமாய் மாறிவிடும். அல்லேலூயா. துர்க்குணமா எப்படி மாறும்? துர்க்குணம் எப்படி மாறும்? அது தினந்தோறும் வாசிக்கிறதோடு இல்லாம இங்க ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியும், வசனத்தை ஏற்றுக்கொண்டு மனோவாஞ்சியா படிக்கணும், தினந்தோறும் படிக்கணும். படிச்ச பிற்பாடு அதுல சொல்லப்பட்டிருக்கிற சத்திய உபதேசத்தை இது கர்த்தர் கொடுத்த உபதேசம் சொல்லி ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய குணம் துர்க்குணமா இருக்குது அது நற்குணமா மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் நற்குணசாலிகளா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கணும், கேட்கணும். அதை வாசித்து கேட்கும் பொழுது நம்முடைய துர்க்குணம் நற்குணமாக மாறும். நம்முடைய மனசு அப்பா இயேசுவின் மனசை போல மாறும். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறும். அப்ப கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம கொடுப்பது இந்த வேத வாக்கியங்கள். இதை ஆராய்ந்து படிக்க வேண்டும், இதை தினந்தோறும் படிக்க வேண்டும். படிச்ச பிற்பாடு அதில் சொல்லப்படுகிற சத்திய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் அனுபவமாய் அதை மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கு பலன் இல்லைன்னா நாம் ஒருத்தர்கிட்ட போய் ஜெபிக்கணும். யாருகிட்ட? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
அப்ப வேத வசனத்தை நாம் புரிந்து கொண்டதை வாழ்க்கை அனுபவமாய் மாற்ற முடியலன்னா மாற்றுவதற்கான பலத்தை கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் நமக்கு வேதத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வாரு, புரிந்து கொண்டதன்படி வாழ்வதற்கு உதவி செய்வார். நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்க படிக்கிறோம். சரி, 10ல இருந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்ற பொழுது, அந்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்தோட வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வேதத்தின் ஆழங்களை நமக்கு புரிய வைப்பார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது யார் இந்த இடத்துல? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம, ஜெபம் இல்லாம வேதத்தை திறந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அது நமக்கு புரியாது. சங்கீதம் 119:18 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தோட சேர்ந்து பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுங்க. ஆவியானவர் இல்லாம எங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா சத்திய ஆவியான யோவான் 16:13 வாசிக்கிறோம். சத்தியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்ன்றதை சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறது போல யோவான் 16:13 நம்ம வாசிச்சோம்னா ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ பைபிள்ல ஆண்டவர் நிறைய நடந்த விஷயத்தை எழுதியிருக்காரு, நடக்க போற விஷயத்தை எழுதியிருக்காரு, நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை எழுதியிருக்காரு. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நான் போய் ஜெபிக்கணும், ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆவியானவரே எங்களுக்கு இந்த வேதத்துடைய ஆழங்களை கற்றுத்தாரும், மறைபொருள்களை சொல்லித்தாரும். இதில் இருக்கிற மறைபொருள்களை நாங்கள் புதையல்களை போல தேடி எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க, எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க, எங்கள் சந்ததியும் சந்தானமும் ஆசீர்வாதமாக இருக்க இந்த வேதத்தின் ஆழங்களை மறைபொருள்களை கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாமல், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாமல் உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேகர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு இரட்சகராகிய இயேசுவின் கிருபையை பெற்று ரட்சிக்கப்பட்டு இந்த பூமியில ஆசீர்வாதமாக வாழ்ந்து அவர்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் எங்க வருவீங்க? அந்த பரலோகத்துக்கு வருவீங்க. எதுக்காக பைபிள் கொடுக்கப்பட்டது? முக்கிய நோக்கம் படிச்சோம். கர்த்தராகிய இயேசுவை அறிந்து விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்தில் தேவனோடு என்றென்றும் சேர்ந்து வாழ்வதற்காக தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற வசனத்தை தினந்தோறும் வாசிக்கணும். தினந்தோறும் வாசிக்கிற பிள்ளைகள் நற்குணசாலிகளாய் இயேசுவை போன்ற குணப்படைத்தவர்களாய் மாற்ற கர்த்தர் கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போம். கிருபையின் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மத்தியான வேளையில உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து இந்நேரம் வரைக்கும் வாசித்த வசனங்களையும் ஆண்டவரே திவித்த ஜபங்களையும் ஏறெடுத்த விண்ணப்பங்களையும் ஆண்டவரே தியானித்த தியானங்களையும் தேவரே நீர் கிருபையாய் ஆசீர்வதித்தே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வாஞ்சியோடு உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வார்த்தைகளை தியானித்த பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அன்று அவர்கள் இடரல் அடைவதில்லை என்று சொன்னீரப்பா. அதுபோலவே இந்த பிள்ளைகள் மிகுந்த சமாதானத்தை பெற்று இடரல் இல்லாமல் வாழ்ந்து உம்மை விசுவாசித்து உம்முடைய நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்று பரலோகம் வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டும் என்று அன்பின் ஆண்டவர் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.